السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவியர்களே, தாய்மார்களே, தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. தயவு செய்து பாடம் நடத்தப்படும் நேரத்தில் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். குறிப்பிடுங்க. தாய்மார்கள், மேலே இருக்கக்கூடிய மாணவியர்கள் பேசாமல் கூர்ந்து பாடத்தை கவனியுங்கள். பேசிக்கொண்டிருப்பது, கவனமில்லாமல் இருப்பது, கவனிக்காமல் இருப்பது இறை நிராகரிப்பாளர்களுடைய பண்புகளாகும். ஆகவே பேசாம கவனிங்க. இன்றைய தலைப்பு விடுமுறை நாட்களை நன்மையாக்கி கொள்வோம். இப்ப பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்படுகிறது. இந்த விடுமுறை நாட்களை என்ன செய்யக்கூடாது? வீணாக்கி விடக்கூடாது, நன்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வழிகாட்டுதல்கள் இன்றைய வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படுது, நினைவூட்டப்படுகிறது. இதை கவனமாக கவனித்து எழுதி பதிவு செய்து வரக்கூடிய விடுமுறை நாட்களை நன்மைகள் நிறைந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப இந்த விடுமுறை நாட்கள்ல பார்த்தோம் சொன்னா, உங்கள அதிகமானவங்க ஊருக்கு போக இருக்கிறீங்க. எனவே ஊருக்கு போகும்போது பயணத்தில் கவனிக்க வேண்டிய ஒழுக்கங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். இங்க இருந்து நீங்க ஊருக்கு போகும்போது நீங்க பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்ப பயணத்தில் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும்? பயணத்திற்கு தேவையானவற்றை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப பயணத்துல போகும்போது பயணத்துக்கு தேவையான பொருட்கள், அங்க உள்ள உறவினர்களை நீங்க சந்திக்க போவதாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு செல்வது நல்ல காரியம். அதே போல ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நீங்க இங்க சேர்த்து வைத்திருந்த காசுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்துட்டு போங்க, ஏழைகளுக்கு போய் உதவி செய்யுங்க. அதே போல அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்று நாம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில ஊருக்கு போகும்போது அனாதை இல்லங்களுக்கு நீங்க போவதாக இருந்தால் அங்க உள்ள அனாதைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போங்க. புரியுதுங்களாமா? இந்த பயணத்தில் மிக முக்கியமாக நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது தக்வா. பயணத்தில் நாம் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் மிக மிக சிறந்தது தக்வா, இறையச்சமாகும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். எனவே நீங்க வெக்கேஷன் ஊருக்கு போகும்போது இறையச்சத்தை, அல்லாஹுக்கு பயந்து நடப்பதை நீங்க வலுவாக பின்பற்றி கொள்ளுங்கள். இரண்டாவது, பயணிக்காக மற்றவர் செய்யும் துஆ. நீங்க பயணம் போகும்போது உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க? நான் பயணம் போறேன் என்பதை தெரிவியுங்க. உஸ்தாத், அதே போல தெரிந்தவங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 25ஆம் தேதி 27ஆம் தேதி நான் பயணம் போக இருக்கிறேன், ஊருக்கு போறேன்னு அவங்களுக்கு தெரிவிப்பது சிறந்தது. அப்படி அவங்கள்ட்ட சொல்லும் போது அந்த பயணிக்காக நண்பர்கள் செய்ய வேண்டிய, பயணிக்காக மற்றவர் செய்ய வேண்டிய துஆ சொல்லுங்க. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக். என்ன முஹ்சின், நீங்க இங்க தானே இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள்கிட்ட ஃபௌசான் ஊருக்கு போறீங்களாமா? ஜூன் 27 போறாங்க. அதுக்கடுத்து ஆதில் ஊருக்கு போறீங்களா? நீங்க நண்பர்கிட்ட எடுத்து சொல்லணும், நான் இந்த நாளைக்கு ஊருக்கு போறேன். அப்ப இந்த துஆவை நீங்க செய்யணும். யார் யாரெல்லாம் இங்க ஊருக்கு போகாம இருக்கிறீங்களோ ஊருக்கு போகக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த துஆவை நீங்க செய்யணும்.
திரும்ப ஒரு டைம் சொல்லித்தரேன் பாருங்க, மனப்பாடம் செய்யுங்கள். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாத்தீம அமலிக். பொருள் என்ன? உமது தீனையும் உமது அமானத் பொறுப்புகளையும் பொருட்களையும் உமது பணிகளின் செயல்களின் முடிவுகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். சரிங்களா? சரி. அடுத்து பயணி மற்றவருக்காக செய்யும் துஆ. நீங்க என்ன கேட்குறீங்க? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆமாமா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, ஊருக்கு போறோம், ஒரு பெரிய பயணமா இருந்தாதான் இந்த மாதிரி நம்ம சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அந்த பெரிய பெரிய பயணங்கள்ல தான் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவோம். அப்ப இந்த துஆவை செய்ய, சின்ன சின்ன இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறோம், ஷாப்பிங் பண்ண போறோம்னா அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி இந்த மாதிரி துஆ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இந்த பயணி டிராவல் போகக்கூடியவங்க எதுல இருக்கக்கூடிய இந்த துஆ சொன்னவங்களுக்காக செய்ய வேண்டிய துஆ, அவங்க எப்படி சொல்லணும்? அஸ்தௌதிஉகுமுல்லாஹல்லதி, சொல்லுங்க, லா ததீஉ வதாயிஉ. பொருள், நான் உங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன், அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருள்கள் வீணாகி போவதில்லை. அல்லாஹ்கிட்ட நாம பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா அந்த பொருளானது வீணாக ஆகாது. சரிங்களா? திரும்ப சொல்லுங்க, அஸ்தௌதிஉகுமுல்லாஹல்லதி லா ததீஉ வதாயிஉ. சரிங்களா? இந்த துஆவை, இந்த வார்த்தைகளை பயணம் போகக்கூடியவங்க தனக்காக துஆ செய்த நபருக்காக சொல்ல வேண்டிய துஆவாகும். அடுத்து வாகனத்துல ஏறிய பிறகு ஓத வேண்டிய துஆ. நீங்க கார்ல இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போறீங்கடா, கார்ல உட்கார்ந்தவுடன் இந்த துஆவை நீங்க ஓதுவீங்க. அப்புறம் ஃபிளைட்ல நீங்க உட்கார்ந்து ஊருக்கு போகக்கூடிய சமயத்துல ஃபிளைட்ல உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்த பிறகு இந்த துஆவை ஓதணும். அப்புறம் ஃபிளைட்ல விட்டு உங்க ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து ஊருக்கு போகும்போது கார்ல பயணிப்பீங்களா, அப்ப இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த துஆவை ஏற்கனவே நீங்களாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. இங்க உஸ்தாத் சொல்லி காட்டுறேன், அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மனப்பாடம் செய்யாதவங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. சொல்லுங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி சخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا واطو عنا بعده بعده. முன்னால உள்ள பிரிண்டில பஅதாண்டு இருக்கும், தவறு மாற்றிக்கொள்ளுங்க. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر من وعثاء السفر
وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. நீங்க திரும்பி வரும்போது இந்த துஆவோட சேர்த்து பின்வரக்கூடிய இந்த துஆவை ஓதணும். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். இன்னொரு ரிவாயத்துல சாஜிதூன் என்று வரும். சரி, இப்ப இந்த துஆவுடைய அர்த்தங்களை முந்தைய வகுப்புகளை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். சரிங்களா? அந்த அர்த்தங்களை திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. மறக்காம இந்த துஆவை உங்களுடைய பயணங்களில் ஓத முயற்சி பண்ணுங்க. சரிங்களாமா? சரி, அடுத்து பாருங்க, பயணத்தில் பிறருக்கு முன்னுரிமை வழங்கி உபகாரத்துடன் நடந்து கொள்ளலாம். பயணத்துல போகும்போது பிளைட்ல போறீங்க, உங்களுக்கு பக்கத்துல பெரியவங்க கேட்கறாங்க, நாங்க இந்த சீட் எங்களுக்கு கொடுங்க, இந்த இருக்கையில நான் உட்காரணும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்களை உட்கார வச்சுட்டு நாம அவங்களுக்கு உதவி செய்து வேற இருக்கையில வேற ஒரு சீட்ல போய் நம்ம உட்கார்ந்துக்கலாம். அதே போல யூரின் போறாங்க, பாத்ரூம் போறாங்கன்னு சொன்னா பெரியவங்களுக்கு முன்னுரிமை வழங்கி நாம ஓரமாக நிக்கணும். அதே போல பேக் கொண்டுட்டு போறோம், நமக்கு முன்னால அல்லது பெரியவங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவிகள் செய்யணும். சரிங்களாமா? செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். உபகாரத்தோட நடந்து கொள்ளணும். ஆறாவது, பயணத்தில் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில சண்டை போடக்கூடாது. என்னம்மா ஃபௌசான், இது புரியுதுங்களா? ஆதில் புரியுதுங்களாமா? தம்பி, உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுக்கிட்டு போகக்கூடாது. நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதர டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இடையூறாக இருக்கும். எனவே டிராவல் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. சரிங்களாமா? அழகான முறையில நல்லா சேர்ந்து ஒற்றுமையா போகணும். அடுத்து ஏழாவது, பயணத்தின் போது உயரமான பகுதியில ஏறும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இப்ப பிளைட் மேல போகும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹ் அக்பர் சொல்லணும். பிளைட் கீழே இறங்கும் போது என்ன சொல்லணும்? சுப்ஹான் அல்லாஹ் சொல்லணும். சும்மா உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? அப்படியே பயணிக்க கூடாது. ஒரு மூமின் அவங்களுடைய பயணத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது, அல்லாஹ்வை புகழ்றது போன்ற நல்ல பண்புகள் இருக்கும். ஒரு காஃபிர் அல்லது சரியான பண்படாத மனிதர் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஒரு மூமினான நல்ல மனிதரா நாம இருக்கணும். அதனுடைய அடையாளமாக பயணத்தின் போது அல்லாஹ்வை புகழக்கூடிய நிறைகள் இருக்கணும். மேல போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும். கீழே இறங்கும் போது என்ன சொல்லணும்? சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லணும். பயணத்தின் போது இசை கேட்பது, படம் பார்ப்பது, கார்ட்டூன் பார்ப்பது போன்ற செயல்கள் இருந்து தவிர்த்து கொள்ளணும். நீங்க பாத்தீங்கன்னா பிளைட்ல உங்களுக்கு முன்னால ஒரு டிவி இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க படம் பார்த்துட்டு போவாங்க, கார்ட்டூன் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. என்ன அப்துல்லா சிரிக்கிறீங்களே, நீங்க என்ன கார்ட்டூன் பார்ப்பீங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இனிமே பார்க்க மாட்டாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களாமா? அதே போல ஊர்ல நீங்க கார்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, பஸ்ல போறீங்கன்னு சொன்னா அங்க பாட்டு போட்டு விடுவாங்க. நம்ம சொல்லணும், உடனே பாட்டு ஸ்டாப் பண்ணுங்க, பாட்டு போடக்கூடாது, கிராஅத்து போடுங்க அல்லது பயான போடுங்கன்னு சொல்லணும். அல்லது எதுவுமே இல்லையா, ஸ்டாப் பண்ணிருங்க, நாங்க அமைதியா வரோம், திக்ர் பண்ணிக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டும் அல்லாஹ்ட்ட துஆ செய்து கொண்டும் குர்ஆன் வசனங்கள் தெரிந்தா ஓதிக்கொண்டும் போகலாம். சரிங்களாமா? அல்லது தூக்கம் வந்தா தூங்கிட்டு போகலாம். சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். என்ன ஷையான்? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்ப பொதுவான பஸ்ஸா இருக்குது, நம்மளுக்கு அதிகாரம் இல்ல, நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா நம்ம அதை வெறுத்து கொண்டு அப்படியே போகணும். சரிங்களாமா? அதை கேட்கறத விட்டு வெறுத்துக்கிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், மகத்தான அல்லாஹ்விட நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவமன்னிப்பு தேடியவங்களாக போகணும். சரிங்களாமா? அது கேட்டு இசைத்துக்கு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் போகக்கூடாது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து 9வது, பயணத்தின் போது அல்லாஹு தஆலா தொழுகையை சுருக்கி தொழுவதற்கான சலுகை தந்திருக்கிறான். லுஹரையும் அஸரையும் ஒரே நேரத்துல சேர்த்து தொழுவதற்கான அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த சலுகைகளை பின்பற்றி பயன்படுத்தி கொள்ளணும்.
ஃபஜர் நேரத்துல ஃபஜரை தான் தொழ முடியும். அங்க கஸ்ர் அது கஸ்ர் கிடையாது. ஃபஜர் தொழுகையிலையும் மகரிப் தொழுகையிலும் என்ன கிடையாது, சுருக்கி தொழக்கூடிய நிலை கிடையாது. அதே போல ஃபஜர் நேரத்துல ஃபஜர் மட்டும் தான் தொழ முடியும். லுஹர் அல்ல அசர் நேரத்துல லுஹரையும் அசரையும் 2 ரக்காத்தாக நம்ம ஒரே நேரத்துல என்ன செய்யலாம், சேர்த்து தொழலாம். இதற்கு பெயர் என்ன, ஜம்உ வல் கஸ்ர். ஜம்உ என்று சொன்னால் ஒரு நேரத்தில் 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழுவதும், கஸ்ர்ண்டா என்ன அர்த்தம், 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தாக குறைத்து தொழுவது. புரியுதுங்களாமா? ஆதில் பயணத்துல வேற யாரெல்லாம் பயணம் போறீங்க? முசைது போறாங்க, சமீர் போறாங்க, ஃபர்ஹான் போறாங்க, சஃப்வான் போறாங்க, ஃபௌசான் போறாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். உங்களுடைய பயணங்களில் இந்த சுன்னாக்களை இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றுவீர்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்ப பயணத்தின் போது நீங்க தான் சொல்லணும். சில பேர்த்துக்கு தெரியாது, விழித்து கொண்டு நிப்பாங்க. வாங்க தொழுகை டைம் வந்துருச்சு, துஹர்லயே துஹரையும் அசரையும் தொழுதுருவோம். சரிங்களா? அப்ப துஹரை தொழுவும் போது 2 ரக்காத்து துஹரை தொழுவுங்க, சலாம் கொடுத்த உடனே அசர் 2 ரக்காத்தை தொழுவுங்க. அப்புறம் மகரிப் டைம் வந்த பிறகு அசர் டைம் வந்து தொழுவு முடிச்சிட்டீங்க, அப்படியே நேர போக வேண்டியதான். மகரிப் டைம் வரும்போது மகரிப் 3 ரக்காத்தையும் இஷாவை 2 ரக்காத்தாகவும் ஒரே நேரத்திலேயே சேர்த்து தொழுது விடுங்கள். சரிங்களாமா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மகரிப்பை குறைக்க முடியாது, மகரிப் 3 ரக்காத்து தான். பரவாயில்ல. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அழகான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஷயான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பிளேட்ல போயிட்டு இருக்கோம், மகரிப் டைம் வந்துச்சு, என்ன செய்யணும் கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இப்ப தண்ணி இல்ல, நீங்க தயமம் பண்ணி அழகா உட்கார்ந்த நிலையிலேயே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சைகை மூலமாக நீங்க 3 ரக்காத்த மகரிபை தொழுவுங்க. அடுத்து 2 ரக்காத்த இஷாவை தொழுதுட்டு அழகா நீங்க தூங்கிக்கிட்டே பிளைட்ல பயணம் செய்யலாம். புரியுதுங்களாமா? என்ன செய்யக்கூடாது, படம் பார்த்துட்டு போகக்கூடாது, கார்ட்டூன் பார்க்க கூடாது, பாட்டு கேட்க கூடாது. சொல்லுங்க ஃபௌசான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். அசர் நேரம் துஹர் நேரத்துல நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா போங்க, வீட்லயே நீங்க என்ன செய்யுங்க, அழகா பயணத்துக்கு போறீங்க, அசர் டைம் நம்ம ஏர்போர்ட் போயிரும் சொன்னா துஹர் டயத்திலேயே நீங்க துஹரையும் அசரையும் ஜம்மு செய்து விட்டு போகலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்ப வீட்டுலதான் இருக்கிறீங்க, டைம் இருக்கு, 4 ரக்காத்தா தொழுதுருங்க, ஜம்மு செய்ய அனுமதி உண்டு. சரிங்களா? பயணத்தின் போது ஜம்மு கஸ்ரும் செய்வீங்க. கஸ்ருன்னா என்ன அர்த்தம், குறைத்தல். சரிங்களா? துஹரை அசரையும் 2 குறைத்து தொழுதல். அடுத்து இஷாவை குறைக்கலாம், மகரிபையும் ஃபஜரையும் என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. சட்டம் விளங்கிருச்சுங்களாமா? சொல்லுங்க. தொழ முடியாது ஃபௌசான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். துஹர் கூட மகரிப் தொழலாம்னு கேக்குறாங்க, தொழ முடியாது. வரிசையாதமா தொழ முடியும். அடுத்து பயணத்துல அல்லது பயணத்துல இருந்து திரும்பி வரும்போது பிதாவான பாவமான செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து திரும்ப பஹ்ரைன் வரும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபாத்திஹா ஓதிட்டு வருவாங்க, சில பேர் தர்காக்கு போயிட்டு வருவாங்க, சில பேர் தர்கால போய் மண் எடுத்துட்டு வருவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மயில் முடிய கொண்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரியான அறிவினத்தனமான ஷிருக்கான பிதாவான செயல்களை செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். சரிங்களாமா? தர்ஹானா பாடம் முடிந்த பின்னால விளக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதெல்லாம் கூடாது, பிதா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து பாருங்க, விடுமுறை நாட்களை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளணும், விடுமுறை நாட்களை எவ்வாறு நன்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். பயணத்துக்கு போறவங்க ஊர்ல போயும் இந்த நன்மையான காரியங்களை ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடியவங்களும் இந்த நாட்களில் வீணாக ஆக்கி விடாமல், சுற்றி கொண்டு வெயில சுற்றி கருப்பாகி விடாமல் அழகான முறையில நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆன் ஓதி நன்மையான காரியங்களை செய்து இந்த விடுமுறையை, இந்த வெக்கேஷனை, இந்த லீவை நன்மையாக்கி கொள்ளுங்க. என்னென்ன செய்யலாம்? முதல்ல பாருங்க, 5 நேர தொழுகைகளை விடாமல் தொழுதல். சரிங்களாமா? 5 நேர தொழுகைகள் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஃபர்ஹான் ஊருக்கு போனாலும் என்ன செய்யணும், பள்ளியில போய் தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இதே போல தோப்பு போட்டு போங்க, தொப்பி போட்டு தோவு போட்டு போய் தொழணும். சரிங்களா? 5 நேர தொழுகைகளை போய் தொழணும், ரொம்ப சங்கையான முறையில நடந்து கொள்ளணும். இருப்பீங்களா அப்படி? ஆதில் புரியுதாமா? ஊர்ல தொழுகை போகும்போது எப்படி போகணும், நீங்க இதே தௌபு இதே தொப்பியை போட்டுட்டு சங்கையான முறையில போகணும், பள்ளியில போய் தொழணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ்.
அடுத்து உறவினர்களை சந்தித்தல். இப்ப ஊருக்கு போயிட்டீங்க, அங்க உள்ள உறவினர்கள் உங்களுடைய சிறிய தாயார், பெரிய தாயார், குட்டி வாப்பா, பெரிய வாப்பா, இன்னும் இதர உறவினர்கள்லாம் போய் என்ன செய்யுங்க, போய் பாருங்க. உறவினர்களை போய் சந்திப்பதால் அல்லாஹு தாலா ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறான், உங்களுடைய வயதையும் அதிகப்படுத்துகிறான். சரிங்களாமா? அடுத்து மூணாவது, நோயாளியை நலன் விசாரித்தல். நீங்க வெக்கேஷன் போனீங்க அல்லது நீங்க இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு முடியல, அவங்க முடியலன்னு சொல்லி உங்களுக்கு செய்தி வந்தா உடனே அந்த நோயாளியை போய் நலன் விசாரிக்க போங்க. அதற்கு அல்லாஹு தாலா நிறைய நன்மையை தருகிறான். அங்க போய் என்ன செய்யணும், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த ருக்யாவை ஓதணும், துஆவை செய்யணும். சும்மா நின்றுட்டு சும்மா வெட்டி கதையை பேசிட்டு வரக்கூடாது. அங்க போய் என்ன செய்யணும், அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக், மகத்தான அர்ஷுடைய மகத்தான ரப்பிடத்திலே உம்மை குணப்படுத்துமாறு நான் பிரார்த்தனை செய்கிறேன், கேட்கிறேன் என்று துஆ செய்யணும். சரிங்களாமா? அங்க போய் என்ன செய்யக்கூடாது, வெட்டி கதை பேசிட்டு நோயாளியை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு வந்துடக்கூடாது. போய் நோய் நலன் விசாரிக்கும் பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளணும். நல்ல ஒரு சுன்னா, நன்மையான காரியம். என்ன ஃபௌசான், ஊருக்கு போனா நோயாளிகளை போய் சந்திப்பீங்களா? முடிந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன செய்யுங்க, அங்க உள்ள நோயாளிகளை போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இங்க உள்ள நோயாளிகளை போய் நலன் விசாரிக்க போங்க. புரியுதுங்களாமா? வாப்பா போறாங்கன்னா வாப்பா கூட சேர்ந்து போய் என்ன செய்யுங்க, அவங்களுக்கா இந்த துஆவை செய்யுங்க. அரபில தெரியலையா, அரபில என்ன செய்யுங்க, துஆவை கற்றுக்கொள்ளுங்க. அல்லது அரபில தெரியலன்னு சொன்னா அந்த அரபிய மனப்பாடம் செய்யற வரைக்கும், அரபியில் உள்ள துஆவை மனப்பாடம் செய்யற வரைக்கும் தமிழ்ல என்ன செய்யுங்க, உங்களுக்கு துஆ செய்யுங்க. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். மகத்தான அர்ஷுடைய மகத்தான ரப்பிடத்திலே உம்மை குணப்படுத்துமாறு வேண்டுகிறேன்னு சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷையான். அடுத்து நான்காவது காரியம், மன்னரை ஜியாரத் செய்தல். மன்னரைகளை போய் ஜியாரத்து செய்யறது. யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஜனாசாவில போய் கலந்து கொள்றது, அந்த வீட்டுல போய் உதவி செய்யறது. அவங்க அந்த ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியாசல தொழுகை நடத்துவாங்க, அந்த தொழுகையில போய் கலந்து கொள்றது. அப்புறம் அவங்கள போய் அடக்கம் செய்வாங்க, அங்க போய் கலந்து கொள்றது. அதற்கு அல்லாஹு தஆலா கைராத்தான், 2 உஹது மலையில நன்மையை தருகிறான். அந்த நன்மையை பெறுவதற்காக முயற்சி பண்ணணும், சும்மா சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களாமா? என்ன ஆதில், இதே சௌபு தொப்பியை போட்டு என்ன செய்யணும், உங்க ஊர்ல ஒரு மரண செய்தி, யாராவது மறிச்சிட்டாங்கன்னு செய்தி வந்தா என்ன செய்யணும், அங்க போய் அங்க அழகானதுல உட்கார்ந்து மறித்து விட்ட மனிதருக்கா துஆ செய்யறது, அவங்களுடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்றது, அவங்களுடைய கஃபன் தஃபன் அடக்கம், அவங்களுடைய அடக்கத்துல போய் கலந்து கொள்றது. அதற்கு அல்லாஹு தஆலா கைராத்தான், 2 மலை உஹது மலையில நன்மை தருகிறான் என்ற நம்பிக்கையை எதிர்பார்த்து, அந்த நன்மையை எதிர்பார்த்து போகணும். புரியுதுங்களாமா ஜாஃபர்? அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து ஜியாரத்து செய்யும் போது ஓத வேண்டிய துஆ. அல்லது நீங்க ஊருக்கு போறீங்க, நம்முடைய உம்மாவுடைய வாப்பாவோ அல்லது உம்மாவுடைய உம்மாவோ யாராவது மௌத்தா போய் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க, அந்த கபர்ஸ்தானுக்கு போய் என்ன செய்யுங்க, அங்க உள்ள மன்னரை வாசிகளுக்காக துஆ செய்யறது சுன்னா. புரியுதுங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா என்ற துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஊருக்கு போனோம், நம்ம போய் நம்முடைய ஊர் மக்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கபர்ஸ்தானுக்கு போங்க, ஜியாரத்து செய்யுங்க. அது ஒரு சுன்னா. கபர்ஸ்தானை ஜியாரத்து செய்வது என்ன சுன்னா. நமக்கு மௌத்து வரும் என்ற சிந்தனையை அது கொடுக்கும், மறுமையினுடைய சிந்தனையை கொடுக்கும். சரிங்களா? ஊருக்கு போறவங்க ஊர்ல உள்ள கபர்ஸ்தானுக்கு போங்க, இங்க இருக்கிறவங்க இங்க உள்ள கபர்ஸ்தானுக்கு போய் ஜியாரத்து பண்ண முயற்சி பண்ணுங்க. வாப்பா கூட கார்ல போங்க. சரிங்களாமா? ஃப்ரைடே லீவா இருக்கும், அதே போல வாப்பாவுக்கு சாட்டர்டே லீவுண்டா அந்த நாட்களில் என்ன செய்யுங்க, கபர் ஜியாரத்துக்கு பாப்பாவை கூட்டிட்டு போங்க. போவீங்களா? இத்ராஸ் இஹ்லாஸ் போவீங்களாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து அனாதைகளை ஆதரித்தல். ஊருக்கு போறீங்க, அனாதை இல்லங்களுக்கு போங்கன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அனாதைகள், வாப்பா இல்லாதவங்க உம்மா இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக உங்க உறவினர்களாக இருந்தா இங்கிருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போங்க,
இங்க இருந்து என்ன செய்யுங்க, நீங்க சேர்த்து வைத்து இந்த காசுகளை கொண்டு போங்க, கொண்டு போய் அந்த ஏழைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுங்க. கொடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? பாருங்க, உங்க ஊர்ல அனாதை இல்லம் இருக்குது தானே, போவீங்களா ஆதில்? இன்ஷா அல்லாஹ் சாக்லேட் வாங்கிட்டு போவீங்களா எல்லா அனாதைகளுக்கும்? நல்ல சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுங்க இன்ஷா அல்லாஹ், நன்மையான காரியம். ஃபௌசான், உங்க ஊர்ல அனாதை இல்லம் இருக்குதா? கேளுங்க, மாப்பாட்டை கேளுங்க, அனாதை இல்லம் எங்க இருக்குது, அனாதைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. உறவினர்களை யாராவது அனாதை இருந்தா ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுங்க, நன்மையான காரியம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து 6வது குர்ஆன் வகுப்புகளில் கலந்து கொள்ளுதல். ஊருக்கு போயிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அங்க உள்ள குர்ஆன் வகுப்புகள்ல போய் கலந்து கொண்டு தெரியாத பிள்ளைங்களுக்கு தஜ்வீத கற்றுக் கொடுங்க. சமீர், புரியுதுங்களாமா? ஊர்ல போய் என்ன செய்யணும், தஜ்வீத போய் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அங்க உள்ள இமாமோட பேசி உங்களுக்கு தெரிந்த குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டுங்க. வாய்ப்பு கொடுத்தா தொழுகைக்கு என்ன செய்யுங்க, வாய்ப்பு கிடைத்தா தொழுகை நடத்துங்க. இங்க இருந்து போகும்போது தௌபு உத்ரா எல்லாம் கொண்டு போங்க. சும்மா அங்க போய் பேண்டையும் ஷர்ட்டையும் ஊத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அங்க போய் சங்கையான முறையில நம்ம இருக்கும்போது நிறைய பயன்கள் நமக்கு ஏற்படும். மக்களுக்கு போய் அங்க போய் கற்றுக் கொடுக்கணும். தஜ்வீதையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல இங்க கற்றுக்கொண்ட விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்துல்லா, ஆதில், புரியுதுங்களாமா? பள்ளிக்கு போய் கற்றுக் கொடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? போயினோம் நம்ம லீவ்ல போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு குர்ஆனே தொடல எல்லாத்தையும் மறந்துட்டு வரக்கூடாது. டெய்லி 6 ஜுசுக்களை ஓதுங்க. ஓதுவீங்களா ஆதில்? சமீர் ஓதுவீங்களாமா? ஃபௌசான் ஓதுவீங்களா? ஊர்ல போய் ஓதணும். சும்மா குர்ஆனை இங்கே மூடியதோட 2 மாசம் 1 மாதம் குர்ஆனை திறக்காம என்ன செய்யக்கூடாது, அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வரக்கூடாது. ஊர்ல போய் குர்ஆனை ஓதணும், மனப்பாடங்களை ரிப்பீட் பண்ணணும். புதிய மனப்பாடங்கள் முடிந்தால் புதிய மனப்பாடங்களை செய்யணும். அங்குள்ள பள்ளிவாசல்ல போய் ஓதணும், அங்க போய் ஓதியும் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? இங்க உள்ளவங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா கரெக்டா என்ன செய்யணும், வகுப்புகளுக்கு வரணும். காலை நேரங்களில் குர்ஆனை என்ன செய்யுங்க, ஓதி மனப்பாடம் செய்யுங்க. பழைய மனப்பாடங்களை பாருங்க. பார்ப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? சரி, கடற்கடன் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசல போய் ஓதுறது, ஓதி கொடுக்கறது, வீட்டுல ஓதுறது, உறவினர்களுக்கு ஓதி காட்டுறது. வெக்கேஷன் போறீங்க, உறவினர்களுக்கு எல்லாம் ஓதி காட்டணும். ஓதி காட்டி அவங்களுக்கு எல்லாம் ஆர்வம் ஊட்டணும். சரிங்களாமா? இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. அடுத்து 7வது நன்மை ஏவி தீமையை தடுத்தல். வெக்கேஷன்ல நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க, சுத்திக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத கேம் விளையாடிக்கிட்டு நேரத்தை எல்லாம் பாழாக்கிக்கிட்டு இருப்பாங்க. கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே போய் சொல்லணும், சினிமா பார்ப்பது, கார்ட்டூன் பார்ப்பது, கேம் விளையாடுவது வீணான காரியங்கள், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு தீமையை தடுக்கணும். தொழாத பசங்க தொழுகை டைம் வந்து தொழாம சுத்திட்டு இருக்காங்களா, தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி நன்மையின் பக்கமாக என்ன செய்யணும், அழைக்கணும். அழைப்பு கொடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? என்னமா உமர், பேக்கெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்க? மன்னிக்கணும், டக்குன்னு முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். முடிச்சிடறேன். அடுத்து 8வது பாயிண்ட், அல்லாஹ்வின் படைப்புகளை பார்க்க செல்லும் போது அல்லாஹ்வின் படைப்புகளை பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளணும். மலை போறீங்க, கடலை பார்க்க போறீங்க, மலைகளை பார்க்க போறீங்கன்னு சொன்னா போகலாம், தவறு கிடையாது. ஹராமான செயல்கிட்டு தவிர்த்து கொள்ளுங்க, பாவமான காரியங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க. அங்க போய் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்க, அல்லாஹுடைய வசனங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? அடுத்து 9வது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பாட்டு, படம் பார்ப்பது, பாட்டு கேட்பது, அதை மக்களுக்கு ஷேர் பண்றது. எங்கேயாவது நீங்க போய் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை என்ன செய்யறது, பெண்கள், உம்மா, தங்கையார், கூட பிறந்த சகோதரிகள் பெண்களுடைய போட்டோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, அதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது. ப்ரொஃபைல் பிக்சராக பெண்களுடைய போட்டோவை வைப்பது, பெண் பிள்ளைகளுடைய போட்டோக்களை வைப்பதெல்லாம் தவறு, கூடாது. அதுல பாவம் ஏற்படும். சரிங்களா? அதே போல ஸ்டேட்டஸ்ல வந்து நகைச்சுவை, பாடல், இது போன்ற பாவமான செயல்களை வைப்பது அதிகமான பாவங்களை பெற்றுத்தரக்கூடிய பாவமான செயலாகும். இந்த மாதிரியான செயல்கள் வந்து தவிர்த்து கொள்ளணும். ஸ்டேட்டஸ்ல நல்ல விஷயம் வைக்கலாம், பயான வைங்க, பாட்டு வைக்க கூடாது, ஜோக்ஸை வைக்க கூடாது, பயனற்ற வீணான செய்திகளை வைக்க கூடாது. சரி, இதோட முடிஞ்சுமா?
அதெல்லாம் வைக்க கூடாதுதா. பெண்கள் இருப்பாங்க, பெண்கள் போட்டோலாம் நம்ம பாதுகாக்கணும். தேவையில்லாம போட்டோ எடுக்க கூடாது. புரியுதுங்களாமா? தேவையில்லாம ஆடம்பர பாவங்க நிறைந்த கல்யாணங்களுக்கு போறதுன்னா அவாய்ட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். மக்கள் எல்லாம் போயிடுவாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். உங்களுடைய டவுட் என்ன ஃபௌசான்? நேச்சர்னா போட்டோ எடுக்கலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் ஃபௌசான். பாடத்தை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சப்ர் செய்யுங்க மெதுவா. ஜஸாக்கல்லாஹ் கைரன். என்னமா கல்யாணத்துக்கு போகலாம், சுண்ணாவான கல்யாணத்துக்கு போங்க. பிதஆக்கள் நிறைந்த கல்யாணமா இருந்தா போறதை அவாய்ட் பண்ணிருங்கத்தா. ஆண்கள் பெண்கள் கலப்பு இருக்குது, சினிமா ஆடல் பாடல் இருக்குது. அந்த மாதிரியான கல்யாணம் வந்தா போகாதீங்க. நீங்க தடுக்கணும் அந்த கல்யாணத்தை. அதாவது அந்த மாதிரி கல்யாணம் நடத்தாதீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அலைக்கும் ஸலாம் ஷயான். பாரக்கல்லாஹ். கல்யாணத்துக்கு நல்ல கல்யாணம் அடிப்படையில் நடக்குதா போகலாம் ஷயான். பாவமான காரியங்கள் கல்யாணத்துக்கு நடக்குது, விதஆக்கள் நடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஆண் பெண் கலப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் ஆண்களும் பெண்களும் கலந்து அந்த கல்யாணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை அவாய்ட் பண்ணிடு, போகாது. Hello, assalamu alaikum. Stop recording. Stop sharing the link. Stop.